என்னடா துபாய் இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம நைட்டு 1 மணி அப்படி இருக்கும்போதே துபாய் வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்படியே இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியாகும் போதும் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் வந்து இருந்தது. அதில் ஏறிட்டு அப்படியே ரூம் வந்து சேர்ந்து தூங்கியாச்சு. அப்புறம் சுபப்பிரியருக்கு மார்னிங் 4:30 அப்படியே எழுந்திட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணிட்டு வாஷ்ரூம் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு வெளியாகியாச்சு. அப்படியே லிஃப்ட்டை பிடிச்சி கீழே இறங்கினோம் அப்படின்னா நம்மளோட அக்கமடேஷன் விட்டு கீழே இறங்கினதுமே நமக்கு முன்னாடி மஸ்க் இருந்தது. அங்கே தான் சொல்ல போயிருந்தேன். அங்கே போய் உதிர்ந்தது ப்ரேயருக்கு மஸ்குக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. தென் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாட்டில் இருந்து நம்ம கொண்டு வந்து முக்கியமான ஒரு பார்சலை அன்பாக்ஸ் பண்ண வேண்டியா இருந்தது. அந்த பாக்ஸை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன பார்சல் அப்படின்னு. நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன அப்படி இருக்கு அப்படின்னா இதுல எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனோட நம்ம கொண்டு வந்து நம்மளோட மானிட்டர் தான் இருக்கு. அதை வெளியில எடுத்து அதை அப்படியே நம்மளோட ஸ்டடி டேபிள்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் நமக்கு நெக்ஸ்ட் இயர் தான் டிகிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இப்பவே நம்ம ரெடி ஆகணும். ஸோ அதனால அதையும் நம்ம செட் பண்ணியாச்சு. அப்புறம் லைட் தூக்கத்தை கலைக்கிறதுக்கு ஒரு டீயை போட்டாச்சு. சிம்பிள் தான். ஃப்ரிட்ஜில் இருக்கிற மில்க் எடுக்க வேண்டியது, ஸ்டவ் வைக்க வேண்டியது, டீ பவுடர் போட வேண்டியது, பூம், த டீ இஸ் ரெடி. இதை ட்ரிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒன்று பண்ணணும், அதுதான் க்ளீனிங். நம்ம பெஸ்ட் லைஃப்பில் வாழணும் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும். இது வந்துட்டு நெசசரி கிடையாது, பட் இது வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியே ஆகணும். ஸோ அதையும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. தென் ரோட் வியூ பார்த்து டீயை குடிச்சிட்டு பிரெட் ஸ்லைஸோட பீனட் பட்டரையும் வச்சு சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அங்கே போனது நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிம்பிள் தான், எல்லாரும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னோட வேலை. இதுதான் என்னோட ஒர்க் பிளேஸ். அப்படியே இந்த மாதிரி தூருக்கு அதான் சொன்னது. அப்படி கீழே இருந்து மஸ்குக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒரே கிரவுட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு லெமன் வச்சிருந்தாங்க. அதை வந்துட்டு யார் வேணாலும் குடிச்சுக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து யூஸ்வல் தான். இந்த மாதிரி தான் அசருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வாட்டர் கப் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம மஸ்குக்குள்ளே போனோம் அப்படின்னா அங்கே ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு குவானும் ஒவ்வொரு டிஷ்யூ பாக்ஸும் வச்சிருப்பாங்க. நம்ம யார் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். தென் ஆஃபீஸ்ல இருந்து ரூம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முக்கியமான உள்ளதுக்கு போக வேண்டியது. அது வேற ஒன்றும் இல்லை, படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால நோட் புக் ஒரு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அது வாங்க போயிருந்தோம். யூஏ பொறுத்த வரைக்கும் பக்காலான்னு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் இருக்கும். இங்கேயே பக்கத்து பக்கத்தில் 2 இருந்தது. இங்கே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஊர் சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் நம்மளால் என்ன வேணாலும் வாங்கிக்கொள்ள முடியும். இங்கே தான் நம்ம நோட் புக் எடுத்திருந்தோம். அதே போல் ஒரு ஹைலைட்டர் எடுத்திருந்தோம். அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பில்போன் இருந்தது. இதில் இந்த ரெயின்போ பிராண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம எடுத்திருந்தோம். அதில் நம்ம 20 dirhams கொடுத்துட்டு நமக்கு 11 dirhams போக 9 dirhams நம்மளோட கைக்கு வந்தது. அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கியாச்சு. திஸ் இஸ் ஹவ் மை ஃபர்ஸ்ட் டே வெண்ட் ஆஃப் இன் துபாய்.